நௌஷாத், இன்றைய விசாரணை நாளையும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? மிக முக்கியமாக சிபிஐ பொறுத்த வரைக்குமே ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டால் அது முழுமையடையதான் என்று தெரிவிக்கப்படும். என்றால் தொடர்ந்து அவர் சந்தேகம் வரும்போதெல்லாம் கேள்வி எழுப்பும்போதெல்லாம் அவர் விசாரணைக்கு உட்படுத்தும் வழக்கம். அதுவே தாவேகா இருந்தபோது விசாரணை கேட்பதாலும் திமுக ஆஜராலும் கூட 4வது முறை விசாரணை இருக்காது என்ற யுகத்தையும் சொல்ல முடியாது. அவர் நினைத்தால் மேலும் என்றால் கூடுதல் அவகாசம் கேட்டு கூடுதலாக விசாரணைக்கு உட்படுத்தலாம். அதாவது நாளையும் விசாரணை கூடுதலாக இருக்கலாம் என்று தகவல் இருக்கிறது. இருந்தபோது எதுவாக இன்று ஆஜராகி வெளிவரும் பட்சத்தில் அவர் தெரிவிக்கக்கூடிய தகவலை பொறுத்தே நாளை மீண்டும் விசாரணை தொடருமா அல்லது அவர் மீண்டும் காலவாசம் கேட்பாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், கரூர் விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ள நிலையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணையை எப்போது தொடங்க இருக்காங்க? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியும் இந்த வழக்கை உட்படுத்த வேண்டும். இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தமிழக அரசு தான் காரணம் தொடர்ந்து தாவேகா தரப்பில தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு சிபிஐ மேற்கொள்ளக்கூடிய விசாரணை தேவைப்படுவதால் முன்வைத்துதான் தாவேகா தரப்புல நீதிமன்றம் சென்றது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இது சம்பந்தம் இல்லை, எனக்கு விசாரணை அளித்ததாக தெரியவில்லை. இருந்த போதிலும் விசாரணையை சம்மன் அளிப்பு சம்மன் கொடுத்திருப்பதால் அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ற பத்திரிகை சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தால் மேலும் விஜய் ஆஜரான பிறகு அடுத்த செந்தில் பாலாஜி ஆஜராக எதிர்பார்க்க அப்படிங்கிறது. விஜய் குறிப்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு இது போன்ற தகவல் தெரிவிக்கிறாரோ அதை பொறுத்து செந்தில் பாலாஜியிடம் கேள்வி விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் செந்தில் பாலாஜி எது போன்ற தகவலை தெரிவிக்கிறாரோ அதை பொறுத்து இந்த முழுவதுமாக அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பதாக ஒரு தகவலாக வெளியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாளை தாவேக விஜய் அதாவது இன்று ஆஜராகி பெற்ற பிறகு நாளை விசாரணை தொடரும் பட்சத்துல எது போன்ற கோணத்தில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் அல்லது இந்த வழக்கில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி உள்ளே கொண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராஜலட்சுமி, கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். நௌஷாத், இன்றைய விசாரணை நாளையும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? மிக முக்கியமாக சிபிஐ பொறுத்த வரைக்குமே ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டால் அது முழுமையடையதான் என்று தெரிவிக்கப்படும். என்றால் தொடர்ந்து அவர் சந்தேகம் வரும்போதெல்லாம் கேள்வி எழுப்பும்போதெல்லாம் அவர் விசாரணைக்கு உட்படுத்தும் வழக்கம். அதுவே தாவேகா இருந்தபோது விசாரணை கேட்பதாலும் திமுக ஆஜராலும் கூட 4வது முறை விசாரணை இருக்காது என்ற யுகத்தையும் சொல்ல முடியாது. அவர் நினைத்தால் மேலும் என்றால் கூடுதல் அவகாசம் கேட்டு கூடுதலாக விசாரணைக்கு உட்படுத்தலாம். அதாவது நாளையும் விசாரணை கூடுதலாக இருக்கலாம் என்று தகவல் இருக்கிறது. இருந்தபோது எதுவாக இன்று ஆஜராகி வெளிவரும் பட்சத்தில் அவர் தெரிவிக்கக்கூடிய தகவலை பொறுத்தே நாளை மீண்டும் விசாரணை தொடருமா அல்லது அவர் மீண்டும் காலவாசம் கேட்பாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், கரூர் விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மற்றும் நாளை விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ள நிலையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணையை எப்போது தொடங்க இருக்காங்க? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியும் இந்த வழக்கை உட்படுத்த வேண்டும். இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தமிழக அரசு தான் காரணம் தொடர்ந்து தாவேகா தரப்பில தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு சிபிஐ மேற்கொள்ளக்கூடிய விசாரணை தேவைப்படுவதால் முன்வைத்துதான் தாவேகா தரப்புல நீதிமன்றம் சென்றது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இது சம்பந்தம் இல்லை, எனக்கு விசாரணை அளித்ததாக தெரியவில்லை. இருந்த போதிலும் விசாரணையை சம்மன் கொடுத்திருப்பதால் அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ற பத்திரிகை சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தால் மேலும் விஜய் ஆஜரான பிறகு அடுத்த செந்தில் பாலாஜி ஆஜராக எதிர்பார்க்க அப்படிங்கிறது. விஜய் குறிப்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு இது போன்ற தகவல் தெரிவிக்கிறாரோ அதை பொறுத்து செந்தில் பாலாஜியிடம் கேள்வி விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும் செந்தில் பாலாஜி எது போன்ற தகவலை தெரிவிக்கிறாரோ அதை பொறுத்து இந்த முழுவதுமாக அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பதாக ஒரு தகவலாக வெளியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாளை தாவேகா விஜய் அதாவது இன்று ஆஜராகி பெற்ற பிறகு நாளை விசாரணை தொடரும் பட்சத்துல எது போன்ற கோணத்தில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் அல்லது இந்த வழக்கில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி உள்ளே கொண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராஜலட்சுமி, கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.